வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறோம். அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? பிப்ரவரி 6ஆம் தேதி, 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, மார்க்கெட் மேல போகும்னு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம நிஃப்டி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து ஒரு கோல்டன் கிராஸ் இருந்துச்சு. பிளஸ் நம்மளோட மத்த அனாலிசிஸும் என்ன சொல்லுச்சுன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட செல்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்ததா ஸ்ட்ராங்கா இருந்ததா மார்க்கெட் கீழ வந்துச்சு. ஆனா, இதே தான் யூசுவலா நடந்திருக்கு. நீங்க பிப்ரவரி 5ஆம் தேதியோட எண்டுல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ வந்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ, அதே மாரி அதுக்கு முன்னாடி நாள் இருக்க நம்மளோட 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாலும், மார்க்கெட் ஓரளவு டவுன் சைட்ல மூவ்மெண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு கேப் அப் ஓப்பன் ஆயி மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ, இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட் மேல போகும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ்பைரி டேனால தெரியல. மார்க்கெட் டவுன் சைட் தான் போயிருக்கு. அண்ட் டவுன் போயிட்டு எவ்வளோ தூரம் போயிருச்சு அப்டின்னா, ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு 23,700ல இருந்துச்சு. இந்த 23,700 கிராஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கருந்து நமக்கு இப்போ ஒரு டவுன் சைட் சேனல் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம இந்த இடத்துல பார்த்தா அழகா தெரியும். இங்கருந்து மார்க்கெட் அப்படியே ஒரு டவுன் சைட் சேனல் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனல பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோடது. அண்ட் நம்மளோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, நமக்கு இப்ப இருக்கிற பிரைஸ்ல தான் அட் த மனில தான் நமக்கு நெறைய புட் அண்ட் கால் ஆப்ஷன் இருக்கு. அதனால மார்க்கெட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஃப்ளக்சுவேட் ஆகும். லைக் கண்டிப்பா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்கும். ஸோ கேப் அப் இல்லன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நேத்தெல்லாம் ஓப்பன் செயின் அனாலிசிஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் அட் த மனில கிடையாது. மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் இந்த மனில தான் இருந்திருக்கு. அதாவது 2400ல. ஆனால் நெறைய பேர் 2400 போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் போகல. ஸோ ஆனா நம்மளோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது, நம்மளோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ்ல அட் த மனில தான் அதிகமா இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆ நமக்கு அவுட் ஆஃப் த மனில விட இந்த மனில தான் நமக்கு நெறைய இங்க சேஞ்சஸ் இருக்கு. இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குரோத் கம்மியா இருக்கு. நான் மறுபடியும் ரீப்ளே பண்றேன். ஸோ ரீப்ளே சேஞ்சஸ். ஸோ அப்போ என்னன்னா, இதனோட அர்த்தம் என்ன அப்டின்னா, மார்க்கெட் எந்த இடத்துல இந்த சேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கோ, அந்த பக்கத்துக்கு மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்ப நிஃப்டி 50 பார்க்கும்போது, அட்லீஸ்ட் என்னோட இந்த அனாலிசிஸ் ஆ கரெக்ட்டா இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மளோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ்ல இவ்ளோ பெரிய சேஞ்ச் நான் கடந்த ஒரு 3 நாள்ல, 4 நாள்ல பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இது 6ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி நாள் போனனாலும், நீங்க நான் செயின் சேஞ்ச் ஓகே. முன்னாடி நாள்லலாம் சேஞ்சோட இது பார்க்க முடியாது. பட் நீங்க ஞாபகம் இருக்கு, இல்ல நம்மளோட பழைய வீடியோ பார்த்திருந்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஓப்பன் சேஞ்ச் அனாலிசிஸ் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் இவ்வளவு டிஃபரன்ஸ் நமக்கு காமிக்கல. அப்டிங்கிறனால போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம இது மட்டும் இல்லாம நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸ் எடுத்து பார்க்கலாம். நம்ம எஃப்ஐஐ டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது, ஃபியூச்சர்ஸ்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஓகே நிஃப்டி மைல்டு பியரிஷ்ஷா இருக்கும். பேங்க் நிஃப்டி மைல்டு புல்லிஷ்ஷா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஒரு டவுட் நமக்கு இப்போ. இவங்களோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது, நம்மளோட நிஃப்டி பியரிஷ்ஷா இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டி புல்லிஷ்ஷா போகும்னு. ஸோ இதே இது இவங்களோட செல்லிங் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல இவங்க எவ்வளோ புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்கன்னா, 1 லேக் குவான்டிட்டி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. அதே மாரி கால் ஆப்ஷனோட பையிங் 16 தான் இருக்கு. ஸோ இந்த எஃப்ஐஐஸ் கம்மியா தான் கால் ஆப்ஷன் பையிங் நடந்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் இவங்களுக்கு கம்மியா இருக்கிறனால தான் நமக்கு மார்க்கெட் மேல போகல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் தான் இவங்களுக்கு லோவர் சைட்ல அதிகமா இருக்கு. ஸோ இப்படிங்கிற காரணத்தினால, நாளைக்கு மார்க்கெட் மேபி கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட எஃப்ஐஐயோட டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கிறனால கீழ போலாம். 2வது இங்கேயும் ஓவரால் இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட் பியரிஷ்ஷா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஆனா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்டின்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ ஏன் அவ்ளோ ஸ்ட்ராங்கா நம்ம பிலீவ் பண்ண முடியாது அப்டின்னா, இது எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் கிடையாது. இது பக்கெட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்கிறது. அதாவது ஆர்டர்ஸ் இருக்கு. பட் நாளைக்குள்ள அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்க, இல்ல மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா, 9:15க்கு அப்புறம் மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு இந்த ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகாது. ஸோ அத வச்சு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு ஒரு 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 பாசிட்டிவான வைப் குடுக்குது தான். ஆனாலுமே நமக்கு இத நம்ப முடியாது. ஏன்னா இது பிளேஸ் ஆன ஆர்டர்ஸ் கிடையாது. பட் வேறஸ் நம்ம இந்த எஃப்ஐஐயோட
இன்வெஸ்ட்மென்ட் எஃப்ஐஐயோட டேட்டா பார்க்கும்போது, இது வந்து இன்னையோட ஆர்டர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இவங்க வந்து மைல்டு பேரிஷா பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாரி இன்னைக்கு வந்து இவங்களோட கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷனும் இவ்ளோ இவ்ளோ வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எவ்ளோ வாங்கியிருக்காங்களோ, அத வச்சு நம்ம நாளைக்கு பிரெடிக்ட் பண்ணும்போது, நம்மளோட இவங்க புட் ஆப்ஷன்ஸ் அதிகமா தான் இருக்கு. கால் ஆப்ஷன்ஸ் கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதா இருந்தா, ஸோ இத நீங்க கவனிக்கணும். புட் அண்ட் கால் ஆப்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமே நான் எல்லா வியாழக்கிழமையும் நான் எஃப்ஐஐயோட கால் அண்ட் புட் ஆப்ஷனோட டேட்டாஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ப்ரோஸ். ப்ரோஸ்னா ஒரு ஒரு குவான்டிட்டீஸ் அதிகமா இருக்கிறதுல. ஆனா ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இவங்களும் புட் ஆப்ஷன் தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. கால் ஆப்ஷன் கம்மியா தான் இருக்கு. மேபி இது வந்து எக்ஸ்பைரி டே நாளையா இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியல. ஸோ ஆனா இவங்க 2 பேருமே ஒரே மாரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா வாங்கியிருந்திருக்காங்க. ஆனா புட் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் தான் அதிகமா வாங்கியிருக்காங்க கால் ஆப்ஷன விட. ஸோ இது வந்து நமக்கு பார்க்கக்கூடியது. அண்ட் கேஷ் ஃப்ளோல பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் செல்லிங் வந்து நேத்து வந்து ஆல்மோஸ்ட் 300 குரோர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் டிஐஐயோடது நமக்கு வந்து 200 குரோர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் மேல போனது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 3ர்ட்லேருந்து 5த்துக்கு வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. அண்ட் 2ண்ட் டேயா 4த்துக்கு மேல போயிட்டு 5த் அண்ட் 6த் வந்து 2வது நாளா மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ரெக்கவரி ஆகுமா? அது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அப்போ நாளைக்கு ரெக்கவரி ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ட்ரெண்டிங் சேனல பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டிங் சேனல் பேக்ல போயிட்டுருக்கு. அப்போ இந்த ட்ரெண்டிங் சேனலோட இப்போ ஹாஃப்க்கு மேல போயிருச்சு. இந்த இடத்துல நடுவுல ஒரு கோடு இருக்கு பாருங்க ஹாஃப். அண்ட் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரெடிக்ட் பண்றது கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட நம்மளோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அட் த மனில தான் பிரைஸ் அதிகமா இருக்கிறனால, அத வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது, அவுட் ஆஃப் த மனிலயும், இந்த மனிலயும் நமக்கு குவான்டிட்டீஸ் அதிகமா இல்லங்கிறனால, இந்த ஓப்பன் செயின் வந்து அதாவது ரிலையபிளா இருக்காது. நம்ம வந்து மார்க்கெட் பிரெடிக்ட் பண்றதுக்கு. அப்போ மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷனும், நம்மளோட ட்ரெண்டிங் சேனலும் தான் யூஸ் ஆகும். அண்ட் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் அதே மாரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, டெத் கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் தி டவுன் ஃபேஸ் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனா, எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் முடியும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. நம்மளோட வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ, நம்மளோட வால்யூம் ப்ரொஃபைல்ல இங்க நம்ம பார்த்தோம்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டேல கேண்டில்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற பார்ஸ் எல்லாம் கிரீனா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஆன் டோட்டல் பையர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா, நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல வால்யூம் அந்த ஹையஸ்ட் வால்யூம் வந்து இப்ப செல்லர்ஸ் தான் இருக்காங்க. பையர்ஸ் இல்ல. ஆனா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ, இது ஒரு ஹோப் மார்க்கெட் மேல போகும்ன்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்தாலும் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து தப்பாகாது. அப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன் தப்பாகாதுன்னா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச நம்ம இந்த லோவர் சைடு இருக்கு பாருங்க. இந்த 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 லோவர் ட்ரெண்டிங் சேனல் இருக்குல்ல, ரெட் கலர்ல. இந்த ட்ரெண்டிங் சேனல இந்த மேல பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் போகும். ஸோ மார்க்கெட் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் 28,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50யோட இன்னையோட அனாலிசிஸ். அண்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்டிங் சேனல பிரேக் பண்ணா மட்டும் தான், நாளைக்கு மேல போறதுக்கான இருக்கு. ஸோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. காரணம் என்னன்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து நாள் கடைசி அதாவது ஒரு 2:30க்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா தெரியும். வால்யூம் சேஞ்ச்ல. ஸோ இங்க தான் வால்யூம் அதிகமா இருந்திருக்கு. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. அப்போ பையர்ஸ் அதிகமா இருக்கறனால, மேபி இந்த சேம் சைக்காலஜி இன்கிரீஸ் ஆயி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் நாளைக்கு இருக்கு. பட் என்னன்னா, இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸும், நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா பிளஸ் நம்மளோட கேஷ் ஃப்ளோ இது 2ம் வச்சு பார்க்கும்போது, புட் புட் ஆப்ஷன் தான் நெறைய வாங்கியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட் இன்னைக்கு டவுன் சைட் போனனால வாங்குனது. ஸோ நாளைக்கு மேல போகணும்னா, ஒரே விஷயம் தான். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன 23,600 பிரேக் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கெட் வந்து கேப் அப்போ இல்ல இதே பிரேக் பண்ணிருச்சுன்னா, மார்க்கெட் 2800 வரைக்கும் போகும். அப்படி இல்ல சப்போஸ் மார்க்கெட் கீழ போச்சுன்னா, அதிகபட்சம் 23,500 தான் போகும். 23,500லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரெண்டிங் சேனல்ல வச்சு நமக்கு சொல்றது. அப்போ நாளையோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 3 தான். ஒண்ணு வந்து இந்த 23,660 அத தாண்டுச்சுன்னா மார்க்கெட் மேல போய் ரிவர்ஸ் ஆறதுக்கு 23,800 ஆகும். அப்புறம் டவுன் சைட் வந்துச்சுன்னா 23,500. ஸோ 23,500ன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் கூட வரலாம். ஸோ இந்த இந்த 23,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம்.
ஸோ, அப்போ இத நான் வந்து கொஞ்சம் கீழ இறக்கிக்கிறேன். ஸோ, அப்போ இந்த 23,500 இந்த மிடில் பாயிண்ட் வந்து 23,500 இருக்கு. மார்க்கெட் டவுன் சைட் வந்துச்சுன்னா, அந்த 23,500 வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ, இதுதான் நம்ம நிஃப்டி 50யோட அனாலிசிஸ். அதே மாரி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் நான் அடுத்த வீடியோல போடுறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் பயனுள்ளதா இருக்கும். 2வது டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தெரிஞ்சுக்கவும், மத்த ட்ரேடிங்கோட இது இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஸ்ட்ராட்டஜிஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.